டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ என்னன்னா தொற்று நோய், தொற்று இல்லாத நோய், கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம பேசணும். இது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம தொற்று நோய்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிருமிகள்னால வருது, வைரஸ்னால வருது, ஒரு இடத்துல இன்னொரு பரவும். அது சளி மூலமாகவோ, தும்மல் மூலமாகவோ, தொடுவதன் மூலமாகவோ, அல்லது வேற சில அந்த ஃப்ளூயிட்ஸ் உடம்புல இருந்து முன்னிட்டு இன்னொருத்தருக்கு போறதுனாலையோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இதுல இதுதான் உலகத்தை ஒரு காலத்துல ரொம்ப ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. முன்னால பாத்தீங்கன்னா பிளேக்கு, டைஃபாய்டு, இந்த மாதிரிலாம் லட்சக்கணக்கான பேர் இறக்குற மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப முக்கியமா நம்ம என்ன ஒளி பண்றோம் அப்படின்னா NCD, called as நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அது என்ன NCD அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய பல டிசீசஸ், நம் வாழ்க்கை முறையினால வரக்கூடிய பல விதமான நோய்கள். அது என்ன? முக்கியமா எடுத்துட்டீங்க, சர்க்கரை, ரத்த கொதிப்பு, அதிகமான கொலஸ்ட்ரால், உடம்புல பிளட்ல அதிகமான கொழுப்பு சத்து, இதெல்லாம் தான் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல வருது. ஒபிசிட்டி, உடல் பருமன். அப்போ இது ஏன் பத்தி சொல்றோம் அப்படின்னா, முன்னால ஒரு மனிதனுக்கு இந்த தொற்று நோய் காரணமாக நிறைய உயிர் பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், இதன் மூலமாக இருதய நோய்களும், இதை தவிர கேன்சரும் ரொம்ப முக்கியமான ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய நம்முடைய முறை, வாழும் முறை, இதற்கும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப என்னன்னா, சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான உறக்கம், சரியான வாழ்க்கை முறை இருந்தா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது இதை நான் சொல்ல வரேன். அதனால இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க, தொற்று நோய் வராமல் தடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தொற்று நோய் அல்லாத நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிற அதையும் நம்ம தடுத்துக்கணும். அதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையில ஒரு சீராக இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உப்பு குறைவா சாப்பிடுறது, கொழுப்பு சத்து குறைவா எடுத்துக்கிறது, சரியான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இவை மனநலமும் முக்கியம். மனம் அமைதி. இப்படி இருந்தா இந்த NCD என்று சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். வணக்கம்.